வணக்கம் நண்பர்களே. கருப்பு நிறத்தில் சிறிதாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பழம் நம்ம உடலுக்கு செய்யும் நன்மைகளை பற்றி நீங்கள் தெரிந்தால் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த பழத்தை விடவே மாட்டீங்க. அவ்வளவு நன்மைகளை கொண்டது இந்த பழம். சர்க்கரை நோயாளிகள் முதல் உடல் எடை குறைக்கிறதுக்கு வரைக்கும், ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும், இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும், வயிற்று பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும், இப்படி இதனுடைய நன்மைகள் ஏராளமாக இருக்குதுங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். நாவல் பழம் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் அதை சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட வேண்டும், எந்த நேரத்தில் சாப்பிட்டால் அதனுடைய முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு கிடைக்கும், எவ்வளவு அளவு எடுத்துக்கிறணும், அதிகமாக சாப்பிட்டா என்ன பிரச்சனை வரும், யார் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். நாவல் பழத்தை இங்கிலீஷில் ஜாம்புலான், ஜாவா பிளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மருத்துவ குணம் கொண்ட ஒரு பழமாக பயன்படுத்தப்பட்டு வருது. 100 கிராம் நாவல் பழத்தில் பொதுவாக காணக்கூடிய சத்துக்கள் என்னென்னா, விட்டமின் சி, விட்டமின் ஏ, அயன், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், ஃபைபர், ஆந்தோசைனின் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்கள். இந்த சத்துக்கள் தான் உடலுடைய பல உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. இப்போ நாவல் பழத்தை சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். நாவல் பழம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னா, சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு ஞாபகத்தில் வரும். ஆமாங்க, இது சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய ஜாம்புலைன், இலாஸ்டிக் ஆசிட், ஆந்தோசைனின் போன்ற இயற்கையான சேர்மங்கள் இன்சுலினுடைய செயல்பாட்டிற்கு ஆதரவாக இருக்குது. ஆனால் இது மருந்துக்கு மாற்றில்லை. மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் நாவல் பழத்தை ஒரு ஆரோக்கியமான உணவாக நீங்கள் ஒரு பகுதியாக எடுத்துக்கலாம். அதிகமாக சாப்பிட வேண்டாம், அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். மருந்து மாத்திரையே ஒரு பகுதி பழம், ரெண்டையும் சாப்பிட்டே வாங்க. சர்க்கரை அளவு சூப்பராக கட்டுப்பாட்டுள்ள வர ஆரம்பிச்சிடும். அடுத்து இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நன்மை என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. நாவல் பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால சளி, காய்ச்சல், வைரஸ் போன்ற தொற்றுகள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த பழம் பயன்படுது. இந்த பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னென்னா, ரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது நாவல் பழம். நாவல் பழத்தில் இரும்பு சத்து இருக்குதுங்க. இது ஹீமோகுளோபினை உருவாக்குறதுக்காக பயன்படும். அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அனிமியான்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகையா வராமல் பாதுகாக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. அது மட்டும் இல்லைங்க, சருமத்தை பொலிவாக வச்சுக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. ஸோ அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சருமத்தை நல்ல பொலிவாக ஒரு கிளியரான ஸ்கின் வேணும்னா நம்ம நாவல் பழத்தை எடுத்துக்கலாம். அடுத்து நான்காவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுதுங்க. நாவல் பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இது ரத்த அழுத்தத்தை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கும் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. ஏன்னா நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பொட்டாசியம் அப்படிங்கிற சத்து ரொம்பவுமே முக்கியம். அடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் முக்கியம். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நாவல் பழத்தில் இருக்குது. அடுத்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இந்த நாவல் பழம் பயன்படுது. இதனால் ஒட்டுமொத்தமாகவே இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. அடுத்து ஐந்தாவது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. நாவல் பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் குடலுடைய இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் நாவல் பழம் பயன்படுது. முக்கியமாக மலச்சிக்கல் ப்ராப்ளம் யாருக்கு இருக்கும், 60 வயதிற்கு மேலே இருக்கவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய நாவல் பழங்களை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நன்மை ஆறாவது என்னென்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுதுங்க. நாவல் பழம் ஒரு குறைந்த கலோரி கொண்ட ஒரு உணவு. இதில் அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால வயிறு நீண்ட நேரம் நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கும். ஸோ இதனால் நம்ம அன்னெசரியாக வேறு எந்த ஒரு உணவையோ இல்லை ஸ்நாக்ஸையும் நம்ம சாப்பிட மாட்டோம். அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் குறைக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. இதனால் வெயிட் லாஸ் நல்லாவே ஆகும். ஸோ உங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த பழமாக இருக்குது. உங்களுடைய
உங்களுடைய டயட்டில் நாவல் பழத்தை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 7வது நன்மை என்னென்னா, சருமத்திற்கு இது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் சி, இது சருமத்தில் வரக்கூடிய சுருக்கங்கள், கரும்புள்ளிகள், கருந்திட்டுகள், சருமம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. முக்கியமாக வயதானவர்களுக்கு வரக்கூடிய அந்த முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜை குறைக்கிறதுக்கு, செல்களை பாதுகாக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. அதே மாதிரி நம்ம சருமத்தை இளமையாக வச்சுக்கிறதுக்கு கொலாஜன் உற்பத்தி நம்மளுக்கு ரொம்பவுமே அவசியம். அந்த கொலாஜன் உற்பத்தியை கொடுக்கறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. ஏன்னா நாவல் பழத்தில் விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி நிறைந்த உணவுகளை நம்ம எடுக்க நம்மளுடைய உடலில் கொலாஜன் உற்பத்தி அதிகமாகும். ஏன்னா வயதானவர்களுக்கு கொலாஜன் உற்பத்தி ஆகாது, ரொம்ப கம்மியாக தான் ஆகும். 30 வயசு தாண்டிட்டாவே நம்ம உடலில் கொலாஜன் உற்பத்தி இயற்கையாக சுரக்கிறது கம்மியாயிரும். அடுத்து நம்ம விட்டமின் சி நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுக்கும்போது தான் கொலாஜன் உற்பத்தி ஆகும். ஸோ நாவல் பழம் உங்களுடைய சருமத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. அடுத்து 8வது நன்மை, கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுதுங்க. சில ஆய்வுகளின்படி நாவல் பழத்தில் என்ன இருக்குதுன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, லிவருடைய செல்களை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லப்படுது. ஸோ கல்லீரலை பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுதுங்க. அடுத்து 9வது நன்மை என்னென்னா, எலும்புகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. ஏன்னா எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நாவல் பழத்தில் இருக்குது. என்ன ஊட்டச்சத்துக்கள்னா, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், இது எல்லாமே நாவல் பழத்தில் இருக்குது. இது எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். முக்கியமாக வயதானவர்களுக்கு ரொம்பவுமே நாவல் பழம் ஒரு சிறந்த பழமாக இருக்குது. அடுத்து 10வது நன்மைகளை பார்த்துடலாம். மூளையோடைய செயல்பாடை ஆதரிக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு உதவுது. இதனால் மூளை செல்கள் பாதுகாக்கப்படுது. நினைவாற்றல் மற்றும் கவனத்திறன் மறைமுகமாக இதில் அதிகரிக்கப்படுது. ஸோ வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நினைவு ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த நாவல் பழத்தை எப்படி சரியான முறையில் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு நாளைக்கு 10 முதல் 15 பழங்கள் போதுங்க. அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. சீசனில் ரொம்ப சீப்பாக கிடக்குது, எங்கள் வீட்டில் மரம் இருக்குது, நிறைய காய்க்குது, வீணாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்றது, நிறையா ஜூஸ் போட்டு குடிக்கிறது. அப்போல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க, ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவு திடீர்னு அதிகமாக குறைஞ்சு உடலில் நடுக்கம் ஏற்படும், வேர்வை ஏற்படும். ஸோ பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கணும். ரொம்பவும் அதிகமாக குறையக்கூடாது. அப்படி குறைஞ்சிச்சுன்னா உடலில் பலவீனம் ஏற்பட்டு உடல் நடுக்கம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு, ஆனால் தினமும் சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 பழங்கள் போதுமானதுங்க. எப்போ சாப்பிட்டா நல்லதுன்னா, காலையில் நீங்கள் எடுத்துக்கிடலாம், இல்லைன்னா மாலையில் சாப்பிடலாம். நல்லா கழுவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா ஆபத்து ஏற்படும். யார் நாவல் பழம் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகள் கவனமாக தாங்க இருக்கணும். ஏற்கனவே மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, நீங்கள் நாவல் பழத்தை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாலும் சர்க்கரை அளவு திடீர்னு ரொம்ப குறைய ஆரம்பிக்கலாம். அதனால் நீங்கள் கவனித்து தான் எடுக்கணும். அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின்டைன் ஆகும். ஸோ அதிகமாக சாப்பிட்டா தான் பிரச்சனையாகும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களும் நாவல் பழத்தை அளவாக எடுத்துக்கிறங்க, அதிகமாக எடுத்திங்கன்னா பிரச்சனையாயிரும். அடுத்து குழந்தைகளுக்கு நாவல் பழத்தை நீங்கள் கொட்டையை முழுங்கிடுவாங்க. அதனால் கொடுக்கறத நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இல்லைன்னா அந்த நாவல் பழத்தை சதையை மட்டும் நீங்கள் எடுத்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அடுத்து சிலருக்கெல்லாம் சில பழங்கள் சாப்பிட்டால் ஒவ்வாமை பிரச்சனை ஏற்படும், அவங்க தவிர்க்கிறது நல்லது. அதிகமாக சாப்பிட்டா வயிறு உப்பசம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிகமாக சாப்பிடாதீங்க, அளவாக எடுத்துக்கிறேங்க. நாவல் பழ விதையுடைய பவுடரை சாப்பிட்றவங்க நீங்கள் டாக்டர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நண்பர்களே, சிறிய பழமாக இருந்தாலும் நாவல் பழத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க. இது உடலுக்கு பல்வேறு வகையில் நன்மைகளை கொடுக்கக்கூடியது. ஸோ எந்த உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிறங்க. அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள்